பின்னாடி ஆளை வச்சு முன்னாடி விழ வைஃபா முட்டான்னு போய் தண்ணிலே விழ அடிஷனல் சீட் கட்டுற வயசுல தாலி கட்ட காலம் போன காலத்துல தாலி கூட கட்ட தெரியாம முழிக்கன்னு பொண்ணுன்னு நினைச்சு ஃப்ரெண்டு கையா கிஸ் பண்ண பையன்ல இருந்து பொண்ணோட வந்தா மாமியார சர்ப்ரைஸ் பண்ண பையன் வரைக்கும் கப்பிள் செஞ்ச முரட்டு சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே இந்த உலகத்திலே கடைஞ்சே எடுத்த முட்டாள்னா அது இவங்கதான். பிடிக்க பின்பக்கமா ஆள போட்டுட்டு முன் பக்கமா போய் விழுறாங்க. இவங்க 2 பேருக்கும் பொழுது போகாம பலூனா பாருங்க எங்க வச்சு அடிச்சு விளையாட்டு இருக்காங்களா. சிவனேன்னு வேலை பார்த்துட்டு இருந்த வைஃப அவங்களோட ஹஸ்பண்ட் பின்னாடியே வந்து முட்டி விளையாட நான் இங்க இருந்தா தானே முட்டுவேன்னு ஹஸ்பண்ட் முட்டை வர்ற நேரமா பார்த்து அவங்க வேற பக்கமா தள்ளி போனா ஹஸ்பண்ட் மேல என்னதான் கோவம் இருந்தாலும் வாழைப்பழத்தை கொண்டு வந்து இப்படியா ஊட்டுறது. ஹெல்ப் பண்றதுக்கு மனசுல இடம் இருந்தா போதும், சைக்கிள்ல இடம் இருக்கணும்னு தேவையில்லை. இங்க டிரைவர் சிட்டியே உட்கார சொல்லி கொடுத்தவரு அவரே எப்படி ஓட்டிட்டு போவாருன்னு பார்த்தா ரவுண்டு கட்டி அடிச்ச தன்னோட வைஃப இவரு ஊஞ்சல் கட்டி எப்படி பழி வாங்கினாரா பாருங்க. வைஃப் எவ்வளவு அடிச்சாலும் உங்களால திருப்பி அடிக்க முடியாம போனா இந்த மாதிரி கிடைக்கிற வைப்பை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஒருத்தர் தன்னோட வைஃப் தலையில கரகாட்டக்காரன் படத்துல வர்ற மாதிரி தண்ணி பாட்டில வச்சுட்டு அத காலால தட்டி விடுறேன்னு கடைசியில எங்க தட்டாரா பாருங்க. மாப்பிள வா சேர்ந்து குளிப்பண்ணு பொண்ணை கூட்டு போய் கடைசியில தனியா குளிக்க விட்டாரு. சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அயன்மேன், சக்திமான் இவங்களுக்கெல்லாம் இருக்க பவர் என்னடா பவரு. அவங்க பவரை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இந்த லவ்வுக்கு இருக்க பவர் இருக்கு. பெரிய ஜேசிபிய வச்சு தூர் வர வேண்டிய இடத்த பாருங்க வெறும் ஒத்த கைய வச்சு எப்படி தூர் வாரிட்டாரா. ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம்ல நூல் வாங்கி அடிஷனல் சீட் கட்ட வேண்டிய வயசுல என்னடா இங்க ஒருத்தன் தாலி கட்டிட்டு இருக்கான். என்னடாப்பா வயசு உனக்கு காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. இவருக்கு இந்த வயசுல கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம். அப்படி இருந்தாலும் இவரு பண்ற காரியத்தை கொஞ்சம் பாருங்க. அவருதான் கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டாரு. ஆனா இங்க இவர பாருங்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரா. ஒரு சில வாய்ப்புக்கு லைஃப்ல ஒரு தடவை தான் சார் வரும். அதை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த மிஸ் பண்ண ஒரு வாய்ப்பு நினைச்ச லைஃப் ஃபுல்லா வீணாயிடுச்சு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி 90s கிட்ஸோட நிலைமை இதாண்டா. இருந்தாலும் இந்த அக்காவுக்கு இருக்க தைரியம் இருக்கே பாருங்க. தன்னோட லவ்வரை எப்படி வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருக்காங்களா. மட்டிக்கினாரு ஒருத்தரு மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாற்றணும் கத்தரு இவரை காப்பாற்றணும் கத்தரு. ரீல்ஸ் வீடியோ போட்டு ட்ரெண்டாக பார்த்த ஒரு கப்பல் கடைசியில என்ன அணங்க பாருங்க. தன்னோட ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சும்மா சரிக்கிட்டே வந்தவரு இங்க ஒருத்தர் இன்னைக்காச்சும் லவ்வ சொல்லிடலான்னு சும்மா சுத்தி டைவ் அடிச்சு ரோஸ் அண்டிட்ட. கடைசியில தலைவன் கொடுத்த தக்லைஃப பாருங்க. ஆண்டவன் இருக்காண்டா உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த தன்னோட வைஃபா பிராங்க் பண்ணா பரவாயில்ல. ஆனா இப்படி கூட வந்த மாமியாரையுமா சேர்த்து பிராங்க் பண்றது. ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இவர் கண்ணாடியில ஆம்சா பாக்க எனக்கும் ஆம்ஸ் இருக்குன்னு பதிலுக்கு இவங்களும் வந்து பாக்க ஓ எங்கிட்டே போட்டியா அப்படின்னு கடுப்பாகி அவரு 6 பேக்கா காட்டுனா இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்க. இது என்னடா புது ட்ரிக்கா இருக்கு. அவங்க வைஃபா பாருங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. சமைக்கலான்னு வைஃப் கேஸ் ஆன் பண்ணி அடுப்ப பத்த வைக்க போனா அவங்களுக்கு பலூனை வச்சு ஹஸ்பண்ட் எப்படி வேட்டு வைக்கிறாரா பாருங்க. தட்டு நிறைய சாப்பாட போட்டு வந்து உட்காந்துட்டு அத இப்படியா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுறது.
எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஹஸ்பண்ட் மேல கோவம் இருந்தா அத பேசி தீர்த்துக்கலாம். ஆனா இவங்க செலவு பண்ணி தலையில பெயிண்ட ஊத்தி எப்படி தீர்த்துக்கிறாங்களா பாருங்க. ஓரளவுக்கு வெறி இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு பொண்ணு கைக்கும் ஃப்ரெண்டோட கைக்கும் வித்தியாசம் தெரியாம இப்படியே இழுத்து வச்சு கொஞ்சிருது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. வைஃப் மேல பாசம் வச்சா இப்படிதான் வைக்கணும். பாருங்க அவங்க மேல வந்து விழுந்த கேட்ட எப்படி உண்டு இல்லன்னு பண்றாரா. இங்க ஒரு கப்பல் வண்டிக்கு பெட்ரோல் போட வர, சரி நம்ம இறங்கி வெயிட் பண்ணுவோமேன்னு பொண்ணு கீழே இறங்கி வெயிட் பண்ணா பெட்ரோல் போட்டு முடிச்சிட்டு பையனை பாருங்க இதான் சான்ஸ்னு எப்படி எஸ் ஆயிட்டாரா. இங்கேயும் வண்டியில வந்த ஒரு கப்பல் கடையில ஏதோ பொருள் வாங்கணுமேனு யோசிச்சு பொண்ணு மட்டும் இறங்கி போய் வாங்க, நம்ம கடை முன்னாடி நிக்க வேணாம் கொஞ்சம் தள்ளி நிப்போமேனு பையன் வண்டியை கொஞ்சம் முன்னாடி தள்ளி பார்க் பண்ண, திரும்பி வந்த பொண்ணு நம்ம வண்டி இதுதான்னு எந்த வண்டியில ஏறி போறாங்களா பாருங்க. வட்டமாமே தாத்தா ஒரே ஒரு கேனை மட்டும் எடுத்துட்டு வண்டியில ஏறி வைக்கார, ஒரு கேனை மட்டும் எடுத்து வச்சா அப்ப மத்த கேனெல்லாம் விட்டுட்டு போறதான்னு கடுப்பான நம்ம அக்கா தாத்தாவை வண்டியில வைக்கார வச்சு எப்படி மொத்த கேனையும் எடுத்து எடுக்கிறாங்களா பாருங்க. மொத்தமா சேர்த்து ஒரே அட்டம்ப்ட்ல முடிச்சிட்டாங்க நம்ம அக்கா. ஒரு கல்யாண மாப்பிளைய கூட்டு வந்து போட்டோ ஷூட்டுக்குன்னு இப்படி பஞ்சு முட்டையா விக்க விடுறது. சாப்பிட்டு இருந்த ஒரு அக்கா சாப்பாட்டோட கைய நீட்ட நமக்கு தான் ஊட்ட வராங்கன்னு நினைச்சு இன்னொரு அக்கா வாய கிட்ட கொண்டு வந்தா கடைசியில இதுக்கு தான் கைய நீட்டினாங்களா. இவருக்கு வைஃப் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு கீழே விழுந்துட கூடாது. இந்த வீடியோல பாருங்களேன் இவங்க பண்றத புத்திசாலித்தனம் சொல்றதா இல்ல கோக்குமாக்குத்தனம் சொல்றதானே தெரியல. ரிவர்ஸ்ல போய் அவர்கிட்ட சாப்பாட்டா வாங்கி அதை எப்படி இவங்க கொடுத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்களா பாருங்க. இங்க வைஃபுக்கும் வாட்ச்மேனுக்கும் நடந்த சண்டையில வைஃபை காப்பாத்த ஹஸ்பண்ட் ஓடோடி வந்து கடைசியில வைஃபையாலே இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டாரு. மாச சம்பளத்தை கொண்டு வந்து ஹஸ்பண்ட் கொடுத்ததும் அத கையில வாங்கி வைஃப் என்ற அழகு இருக்கு. ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு இருந்த வைஃப் தலகாணி கடியில வச்சிருந்த சர்ப்ரைஸ பார்த்துட்டு உடனேவா இப்படி மாறிடுறது. இவங்க உக்காரலான்னு ரொம்ப நேரமா சேரை இழுத்து பார்த்தோம், அந்த சேர் வராதால சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோமேன்னு இவர் எழுந்து வந்தா அட பர்றா என்ன மாதிரி பிளான் போட்டு வந்து உக்காண்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் செல்லமா அடிச்சு விளையாடுறாங்கன்னு பார்த்தா பாருங்க கடைசியில வெட்டுக்குத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு பையன் தூக்குனா இந்த உலகத்துல யார் யாரோ எப்படி எப்படியோ லவ் சொல்லி பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியா யாருமே லவ் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம டிப்ஸா ஏத்திட்டு உக்காந்து இருந்தா அவருக்கு போட்டு வச்ச பெட்டுல வைஃப் என்ன சொக்கா படுத்துட்டு இருக்காங்களா பாருங்க. ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட கூடாது, அது பொறுக்காம வைஃப் பாருங்க எப்படி உடனே வராங்களா.
பேசாம நம்மளும் தலையில பெயிண்ட் அடிச்சுட்டு இப்படி மாறிடலாம் போல.